சுபானக மக்களே, நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்திருந்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் பெருசா பேசும்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் ஓகே எபிசோடா இருந்துச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் கூட கம்பேர் பண்ணும்போது நேத்துக்கான எபிசோட் கொஞ்சம் ஓகே தான். முக்கியமா நம்ம விஜய் பாரும் காமு அவர்களும் வாங்கின மூக்கு உடைச்சலை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்து, அதான் நோஸ் கட்டை தான் சொல்றேன், பயங்கரமா வாங்கினாங்க. இதுல முக்கியமா நம்ம காமு மாமாவுக்கு சேதனை நிறைய ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க, நிறைய விஷயங்களை சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் அந்த விஷயங்கள்லாம் நம்ம காமு மாமாவுக்கு புரிஞ்சுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவர் எப்பவும் போல எல்லா விஷயத்தையும் கண்ணு முன்னாடி வாங்கிட்டு மண்டையில ஏத்தாம திருப்பியும் தற்கூரி மாதிரி தான் ஒரு ஹீரோ மாதிரி தான் வீட்டுக்குள்ள பேசிட்டு சுத்தினார். நேத்துக்கான எபிசோட் முடிஞ்சப்பறம் நீங்க கவனிச்சிருப்பீங்க, விஜய் பாருட்ட போய் நின்றுட்டு திருப்பி என்ன பேசுறாரு தெரியுமா? சேதனை நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றாரு, ஓகே தான், நிறைய விஷயங்களை சொல்றாங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்குலாம் நம்ம மேல கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது, நம்மளை பார்த்து கொஞ்சம் பயப்பட தான் செய்யறாங்க, நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது, நம்ம என்னன்னு சொல்லி கவனிக்கணும், வரப்போற வரங்கள் பார்த்துக்கலாம், வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு மாதிரி பேசுறாங்க. இதுல விஜய் பார்வதி டென்ஷன் ஆயிடியோ, நீ அடுத்த திவாகர் மாதிரி பண்ணிட்டு இருக்க, சொல்ற விஷயம் உனக்கு புரியுதா இல்லையா, அண்ணன் சொன்னலாம் உனக்கு மண்டையில ஏறிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சோ இவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியல. ஏன்னா சேதனே நேத்து பல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க, ஒரு சில ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ உனக்கு ரெட் கார்டு கொடுக்கல, ஆனா நான் நினைச்சா வரப்போற திங்கள் செவ்வாய் புதன் எப்ப வேணா உனக்கு ரெட் கார்டு கொடுப்பேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஏதாவது சம்பவத்தை பண்ணனா நானே டேரக்டா ரெட் கார்டு அனுப்பிவிட்டு உடனே உன்னை வீட்டோட வெளியே தூக்குவேன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் எந்த ஒரு விஷயமும் அந்த மண்டைக்கு ஏறல அப்படிங்கறத உண்மை. சோ நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் 2-3 இடங்களை நம்ம காமு மாமா மொக்க வாங்கியிருப்பாரு, கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. அப்படியே மக்களை சின்ன உதவி, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், பார்த்தாட்டி விடுங்க. ஒன்னு, அந்த துஷார் கிட்ட நம்ம சேதனை பேசிட்டு இருப்பாங்க, அந்த பாட்டில் டாஸ்கை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டில்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி கரெக்டா ஆதிரிட்ட கொடுத்தீங்களா, இல்ல ஏன் நீங்க கரெக்டா கலெக்ட் பண்ணல, ஏன் விக்கல் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது வாண்டடா அந்த இடத்துல சேதனை என்ன பண்ணுவாங்கன்னா துஷாரை ட்ரிகர் பண்ணுவாங்க. துஷாரை ட்ரிகர் பண்ற மாதிரி, என்ன நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்க, ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கீங்க, 5th ஸ்டாண்டர்டா நீங்க 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி நின்றுட்டு இருக்கீங்களா எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அண்ணன் பேசுவாங்க. அது எதுக்குன்னு தெரியுமா? அது ஒரு ஹூக். அதை சொன்னோடனே கண்டிப்பா சைட்ல இருந்து யாராவது ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அண்ணன் அந்த விஷயத்த சொன்னாங்க. சொன்ன அடுத்த செகண்டே சைட்ல இருந்து நம்ம காமு மாமா சிரிப்பார். ஓகேவா? சொன்ன அடுத்த செகண்டே சைட்ல இருந்து நம்ம காமு மாமா சிரிப்பாரு. அந்த இடத்துல உடனே நம்ம சேதனை என்ன பண்ணுவாருன்னா எழுப்பி விட்டு, என்ன காமு சிரிச்சிங்களா, சரி சரி சரி, இப்பெல்லாம் சிரிச்சா வெளியே கெத்து நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இப்பெல்லாம் சிரிச்சா இல்ல யாரா ஏதாவது பேசினா அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணோன்னே நீங்க கெத்து, வெளியே வந்து உங்களுக்கு பயங்கரமான பேரு ஏறும், உங்களை வந்து மாசா பேசுவாங்க, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களை பத்தி, உங்களுக்கான கேரக்டரை பத்தி மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க யார் அப்படிங்கறது தெரிஞ்சு உங்களுக்கான நேம் டேமேஜ் தான் ஆகும், அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா அது கெத்து நினைச்சிட்டு சுத்தாதீங்க, அது கெத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மூக்கு உடைச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா எங்க அண்ணன் எப்பவுமே அப்படித்தானே, யாரா ஏதாவது பேசிட்டு உடனே சிரிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு ஓன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு சுத்துவாரு. கேட்டா அவருக்குள்ளே சொல்லிப்பாரு தான் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாப்ல. சோ அந்த விஷயத்தை அங்க உடைச்சு பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவம் நடந்திருக்கும். என்னன்னா சேதனை எழுப்பிட்டு ஒன்னு சொல்லியிருப்பாருங்க பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகளை போட்டிருக்கீங்க, ஏகப்பட்ட வார்த்தைகளை கடத்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். எப்படி? இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நான் ஒரு செகண்ட் கூட காத்துட்டு இருக்க மாட்டேன். சாட்டர்டே சண்டே வர வரத்துக்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன். அந்த செகண்டே இந்த வீட்டுக்குள்ள நான் உங்களை எப்படி தூக்கணுமோ தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ இப்போ சண்டை போடுறியா, வர்ற திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை திருப்பி சண்டை போடுறியா, அன்னைக்கு நைட்டே உனக்கு ரெட் கார்டு, அன்னைக்கு நைட்டே கன்ஃபெஷன் ரூம் கூட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸை விட்டு உன்னை நான் வெளியே எடுத்துருவேங்கிறத ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம காமு மாமா என்ன பண்ணியிருப்பாரு தெரியுமா? தலையாட்டிட்டே உட்காந்துட்டு நம்ம விஜய் பாருட்டு போய் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு நான் வந்து சும்மா சாதாரணமாக தான் சிரிச்சேன். இப்போ வேற ஒரு விஷயம்லாம் சொல்லும் போது அந்த பக்கம் சபரி எஃப்ஜே எல்லாரும் சிரிக்க தான் செஞ்சாங்க, அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, நான் சிரிச்சோன்னே ஏதோ செய்யறாங்க, எதுக்குன்னு தெரியல, இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் நார்மலாக தான் சிரிச்சேன்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த விஷயத்தை கடந்து போறாரு. இங்கே காமு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இவரு நேத்து துஷார சொன்னோன்னே சிரிச்சதுக்காண்டி என்ன சொல்லலை, இந்த மாதிரி தான் நீ பல இடங்கள்ல பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி தான் பல இடங்கள்ல யாரா பத்தி பேசும்போது ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசுறது, நக்கலா பேசுறது, ஒரு மாதிரி தலகணத்துல பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ற, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா வெளியே மாசா பேசப்படும், கெத்தா பேசப்படும் நினைச்சு பண்ற, அப்படி பண்ணாத, உன்னோட பேர் தான் கெட்டு போகும், நீ தான் டவுன் ஆயிட்டு இருப்பேங்கிறத சொல்லாம சொன்னாங்க. பட் அதை புரிஞ்சுக்காம திருப்பியும் அவர் வந்து பிளா பிளா பிளான்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. மொத்தத்துல இவருக்கு அந்த புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை ப்ரோ. புரிஞ்சுக்கிற தன்மை அப்படிங்கிறது சுத்தமா இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு நேத்துக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் இருந்துச்சு. இவருக்கு எதுவுமே மண்டையில் ஏற மாட்டேக்கு. இவருக்கு மண்டையில் உடனே எது ஏறும்னா தான் ஒரு ஹீரோ,
தனக்கு ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தர் ஏதாவது பேசிட்டா ஐயோ நம்ம ஒரு ஹீரோ ஆச்சே, நம்ம இந்த இடத்துல ஒரு ஹீரோயிசம் பண்ணணுமே, இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் தான் அவருக்கு கிளிக் ஆகுது. ஓகேவா? ஸோ நேற்றுக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம திவாகர் வினோத் இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி கலாச்சிட்டு ஃபன்னா சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அதுல நம்ம திவாகர் கொஞ்சம் தலகணத்தில் ஆடி இருப்பாப்ல. எச்ச சோறு, என் கால் செருப்புக்கு சமமாவியா, காக்கா மாதிரி இருக்க, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை கடத்திருப்பார் திவாகர். அவர் அப்படித்தான், அவருக்கான கேரக்டர் தான். என்னதான் உன்னை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது அங்கதான் போகணும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர். ஓகேவா? அது அவரை மாற்ற முடியாது. அந்த வகையில் அந்த விஷயத்தை நம்ம காமு மாமா கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பார். என்ன சொல்லுவார்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திவாகர் இருக்கிறதுனால இந்த வீட்டில் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, அதனால நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. இவர் ரெஜிஸ்டர் பண்ண நேரமோ என்னமோ இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த வழியாக நடந்து போன சுபிக்ஷா என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, அப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நாங்களாம் அப்படி சொல்லவே இல்லையா, நாங்க யாரும் அப்படி சொன்னோமா என்ன, நாங்களாம் அப்படி சொல்லவே இல்லை, அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க, பெண்களுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிருப்பாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, பெண்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க, நாங்க சேஃபா தான் ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருப்பாங்க. பட் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த பொண்ணு நமக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு நம்ம அந்த பொண்ணை அடிச்சே ஆகணும், கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு மொக்க கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போனவர் விஜய் பாருட்டையும் வினோத்தையும் இந்த விஷயத்தை தப்பா மென்ஷன் பண்ணுவார். எப்படி சொல்லுவார்னா, அந்த பொண்ணு என்ன பார்த்து சேஃபா ஃபீல் பண்ணலன்னு சொல்லிட்டு போறா, உங்களால தான் நாங்க சேஃபா ஃபீல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றா, இது எப்படி நான் விடுவேன்னு சொல்லிட்டு நான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு சண்டையை போட்டிருப்பாரு. என்ன பார்த்து நீ எதுக்கு சொல்ற, என்ன பார்த்து சொல்ற, உனக்கு ரைட்ஸ் கிடையாது, நான் இருக்கிறனால உனக்கு சேஃபா ஃபீல் ஆகலையா, நீ எப்படி அதை சொல்லலான்னு சொல்லிட்டு சுபிக்ஷாட்ட சண்டைக்கு போயிருப்பாங்க. அப்ப சுபிக்ஷா அந்த இடத்துல தெளிவா சொல்லுவாங்க, இங்க பாருங்க நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் சொன்னது திவாகரை பத்தி நீங்க பேசுறீங்க, அப்படிலாம் கிடையாது, நாங்க சேஃபா தான் ஃபீல் பண்றோம்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் உங்களை பத்தி பேசவே இல்லை, உங்களை பத்தி நான் எதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு ரிட்டர்ன் போறா. இருந்தாலும் என் அதுக்கு அப்படிதான் விழுந்துச்சு, இப்படிலாம் பேசுற வச்சுக்காத, மூஞ்சிக்கு நேரா நின்று பேசு, முதுகு பின்னாடி போய் பேசாத, உன் கேரக்டர் இதானே, முதுகு பின்னாடி குத்துறதா உன் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு பஞ்சாயத்து எடுத்துட்டார். தேவையில்லாம ஒரு பஞ்சாயத்து எடுத்து எதேதோ பேசிட்டு இருக்காரு. கடைசியில் திருப்பி அந்த கத்தி குத்து கந்தா டாஸ்கே போயிட்டார். ஓகேவா? அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஒன்று மொக்க வாங்கினாரா விஜிஎஸ்ட கூட, அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஒன்றில் கடந்து கத்திட்டு இருந்தாரா தேவையில்லாம, அதுக்கு கூட சேதனை வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த டாஸ்க் லெட்டரே படிக்க விட்டுருப்பாரு, நீங்க கூட கவனிச்சிருப்பீங்க. அந்த டாபிக் ரிட்டன் எடுத்துட்டு வந்துட்டு, அந்த கேப்டன்சி டாஸ்க்ல நீ முதுகுல குத்தினவ தானே, நான் ஜட்டி போட போன நேரத்தில் நீ முதுகுல குத்திட்ட, நான் ரெஸ்ட் ரூமுக்கு ஜட்டி போட போனேன், அந்த டைம் நான் முதுகுல குத்திட்டேன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம கொச்ச வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ ஜட்டிங்கிறது கொச்ச வார்த்தை அப்புறம் கேட்டீங்கன்னா, ஜட்டிங்கிறது கொச்ச வார்த்தை கிடையாது, ஆனா அவர் சேர்த்து பேசுற விஷயங்கள் இருக்கு தெரியுமா. ஜட்டி போட போனேன், அந்த டைம் நீ குத்திட்ட, உன்னோட கேரக்டர் தானே, ஜட்டி போட போனாதான் குத்துவேன், அந்த மாதிரி ஒரு மாதிரி இப்படி இப்படி காமிச்சுக்கிட்டே இருந்தார். இதுதான் காமுக்கான ஒரு கேவலமான ஒரு கேரக்டர். ஓகேவா? அவருக்கு எத்தனை தடவை நீங்க டாஸ்க் லெட்டரை கொடுத்தாலுமே அவருக்கு புரியாது. ஏன்னா அவருக்கு எனக்கு தெரிஞ்சு டாப் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் எம்டி ஆயிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். தயவு செய்து பார்த்து ஃபில் பண்ணுங்க. ரொம்ப லோவா யோசிக்கிறாரு, ரொம்ப லோவா பேசுறாரு, அவருக்கு நிறைய விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது. திருப்பியும் அதே விஷயத்தை தான் சொல்றாரு, முதுகுல குத்துன, நான் ரெஸ்ட் ரூம் போனப்போ தான் நீ முதுகுல குத்திட்ட, ஜட்டி போட போனப்போ தான் நீ முதுகுல குத்திட்டேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம திருப்பி அந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்காரு. அப்போ நீங்க உங்களுக்கு புரியுதா, அவருக்கு எத்தனை தடவை நீங்க ஒரு விஷயத்தை விளக்குனாலும் அவர் ஒரு ஹீரோ அப்படிங்கிற விஷயத்த மண்டையில வச்சுட்டு ஜீரோ மாதிரி இந்த வீட்டில் நடந்துட்டு இருக்காரு. ஓகேவா? அவர் மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டார், அவர் ஹீரோப்பா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரைக்கும் அவர் தான் ஹீரோ, அவர் அடிச்சு எல்லாரும் பறக்க விட்டுருவார், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. பட் எந்த ஒரு ரூல்ஸும் புரியாது, வீட்டில் உள்ள டாபிக்ஸ் புரியாது, யார் அவர்கிட்ட போய் எந்த ஒரு கருத்து சொன்னாலும் அவருக்கு புரியாது, எதுவுமே புரியாது. போன வாரம் தான் உட்காந்து விஜிஎஸ் பாடத்தை எடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காரு. பட் இந்த வாரமே அந்த டாபிக் ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து முதுகுல குத்துறேன்னு சொல்லி பேசுறாரு. அப்போ இந்த வாரம் விஜிஎஸ் வந்து வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு, இதுக்கப்புறம் இப்படி பண்ணா ரெட் கார்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் புதன் வியாழன் அந்த டைமுக்குள்ள கண்டிப்பா திருப்பி தண்ணி பழத்துட்டு எங்கேயா சண்டையை போடுவார், சண்டையை போட்டு மாட்டிப்பார், திருப்பி சண்டையை போட்டு சட்டைக்கிட்டே பிடிக்க போறாரு. இது பெரிய பிரச்சனையாக போகுது. வாங்க காமு மாமா, போதும், இதுக்கு மேல நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா அது வேற மாதிரி பேரை நினைக்கிறேன், நீங்களே வந்துருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு காமு தூக்கி வெளியே போட்டுருவாங்க தான் எனக்கு தோணுது. ஏன்னா சேதனை ரொம்ப ஓப்பனா மிரட்டின மாதிரி தான் சொல்லிட்டு போனாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நான் வீக்கெண்ட் வரதுக்கு வெயிட் பண்ண மாட்டேன், மக்கள் ஓட்டுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன், நான் டைரக்டா ஆக்ஷன் எடுப்பேன், அன்னைக்கே ஆக்ஷன் எடுப்பேன், வீக்கெண்ட் வரதுக்குலாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டாப்ல. இப்பவும் அவருக்கு புரியலனா கண்டிப்பா அவர் ரெட் கார்டு வாங்கிட்டு தான் வெளியே வருவார். அவர் அதே மைண்ட் செட்ல தான் இருக்காரு ப்ரோ. தான் ஒரு ஹீரோ அவ்வளவுதான். அவர் இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணாலும் அது ஹீரோயிசம். அவர் இந்த வீட்டுக்குள்ள யாருக்கு ஆப்போசிட்ல பேசினாலும் அவங்க எல்லாம் டம்மி, இவர் தான் ஹீரோ, அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு சுத்துறாரு. ஸோ பலமா வாங்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ள கண்டிப்பாக அடுத்த ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி வீட்டை விட்டு வெளியே வந்துருவாருன்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்லுங்க ப்ரோ, காமு மாமாவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அவுட் ஆஃப் 10 கொடுங்க, 10க்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீங்க காமு மாமா புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மதிப்பெண்கள் கொடுங்க. மைனஸ் கூட கொடுக்கலாம் நண்பர்களே, பிரச்சனை கிடையாது. பார்த்து கமெண்ட்ல போடுங்க, அடுத்த பார்க்கலாம்.